மாப்பிள்ள, மயில் மாப்பிளையும் ரோகிணியும் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க. சகல, அது இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன தடங்கள் வந்தாலும் அதை எல்லாம் மீறி நீ நினைச்ச மாதிரி ரேவதி கையில மோதிரத்தை போட்டப்பா. இந்த நிலா பூஜையில ரேவதி உங்க முகத்தை தான் பார்க்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். ம், சரிங்க. ஆமா மாப்பிள்ள, ரோகிணி மயில் மாப்பிள்ள முகத்தை பார்க்கறப்போ ரேவதி உங்க முகத்தை பார்க்கறது தான் கரெக்டா இருக்கும். சகல, நீ ரொம்ப யோசிக்காதப்பா. நீ ரேவதி முன்னாடி வந்து நின்னா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மாப்பிள்ள, நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். எங்களுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இதையும் செய்யுங்களேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. புருஷனுக்காக பொண்டாட்டிக்கு பண்ற பூஜை இது மாப்பிள்ள. இந்த நேரத்துல ரேவதி உங்க முகத்தை பார்க்கறது தான் சரியா இருக்கும். சரிங்க மாமா. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? மாமா, ரேவதி முன்னாடி சகல வந்து நிக்கணும். அதே நேரத்துல மருது வெளியே போகணும். அதுவும் அவனா போற மாதிரி இருக்கணும். பேசாம அவனுக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துடலாமா? பாத்தியாமா உன் புருஷன் சொல்றத? ஏமா நான் பேசிக்கிட்டே இருக்க, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க? என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஷூவை பார்த்துட்டு இருக்க. யார் ஷூ அது? அப்பா, அது அந்த மருதோட ஷூ தான்ப்பா. அதுல 4 கட்டெரும்பு பிடிச்சு போட்டா எப்படி இருக்கும்? வா ரே வா, வாட் அ கிரிமினல் மைண்ட். எறும்பு எறும்பு, வாமா வாமா, ப்ளீஸ்மா, அர்ஜென்ட் ஒர்க் இருக்குமா. இப்பன்னு பார்த்து எங்கம்மா போயிட்ட? வாமா வாமா, சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் வந்து காலை கடிப்பியே. உன்னை தேடணும்னு வந்தப்ப வந்து என் கண்ணில் மாட்ட மாட்டேன்றியே. சக்கரை போட்டதெல்லாம் வீணா போயிடும் போலயே. எறும்பு எறும்பு, ஐயோ ஐயோ, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? நான் யாரு? சும்மா கேக்குறப்பா, நான் யாரு? சாமுண்டீஸ்வரி ஃபேமிலியோட மூத்த மருமகன். என் நிலைமை இப்படி கட்டெரும்பு தேடுற அளவுக்கு ஆகி போச்சே. மிஸ்டர் கட்டெரும்பு, எறும்பு எறும்பு, வாமா வாமா வாமா, ஜு 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 ஜு, மியா மியா மியா, வாமா, தயவு செஞ்சு வந்துருமா. ரோகிணி, ஒரு எறும்பு வருது, ஒரு எறும்பு வந்துருச்சு, டப்பா கொடு. ஐயோ, டப்பா எடுத்துட்டு வரலையேங்க. எப்படி, எறும்ப வாயில போட்டு எடுத்துட்டு போறதா? நம்ம என்ன பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போலாமா? அப்போ நீ மருத எறும்பு கடிக்க பிளான் பண்ணல, என்ன கடிக்க வைக்க பிளான் பண்ற. இத பாரு, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சது இல்ல. தயவு செய்து போய் டப்பா எடுத்து வந்து சொல்லிட்டேன். எறும்பு எங்கம்மா போன? இங்க தானே இருந்த. வாமா வாமா. ஐயோ ரோகிணி, நிறைய வருது, சீக்கிரமா வா. சில நேரம் ஒரு எறும்பு, சக்கரை போட்டா பல எறும்பு, அங்க இருக்குது சிவப்பு எறும்பு, இதுதான் கட்ட எறும்பு எறும்பு. என்னம்மா எறும்பெல்லாம் முடிச்சு ஷூக்குள்ள போட்டிருக்கீங்களே, அது ஒர்க் அவுட் ஆகுமா? அப்பா, நீங்க வேணா பாருங்க, ரேவதி கண்டிப்பா கார்த்தியை தான் பாப்பா. அதுல டவுட்டே இல்ல. மாமா மாமா, அங்க பாருங்க, அந்த மருது பைய சூவ போடுறான். ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ. ஓம் நந்தகோப குலஜாதாயே நமஹ. ஓம் மங்கல்யாயே நமஹ. ஓம் குலவர்தின்யே நமஹ. ஓம் ஆகாச காமின்யே நமஹ. ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ. ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ. ஓம் நெடிகிறா ஒர்க்கட்டாவது. ஓம் சிவாயே நமஹ. ஓம் பாபதாரிண்யே நமஹ. ஓம் வரதாயே நமஹ. ஓம் கிருஷ்ணாயே நமஹ. எறும்பு வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓம் பிரம்மச்சாரிண்யே நமஹ. ஓம் பாலார்க சத்ரு சாகராயே நமஹ. இது ஒரு வித்தியாசமான பூஜை. பல பேர் பண்றதே இல்ல. ஆனா எங்க பரம்பரையில இத வழி வழியா பண்ணிருக்கோம். உங்களுக்கு இத பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் அதை விட ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்காரர் மனசுல நினைச்சுண்டு நிலாவை வேண்டிக்கிட்டு ஜல்லட வழியா நிலாவை பாருங்க. அப்படியே ஜல்லடையை கீழே இறக்கி உங்க வீட்டுக்காரரையும் பாருங்க. என் கையில இருக்கிற என்கேஜ்மெண்ட் ரிங்க நிச்சயமா இவர் போட்ட மாதிரி தெரியல. அந்த உருவம் இவர் இல்ல. ஒருவேளை எம்டி சார் தான் எனக்கு ரிங்க போட்டிருப்பாரோ?
குழப்பமா இருக்கே. சரி, நடந்துட்டு இருக்கிற இந்த பூஜையில நான் பார்க்க போற அந்த முகம் இவரோடதா இல்ல எம்டி சார் தான்னு பாப்போம். எம்டி சாரா இருந்தா இந்த மோதிரத்தை கண்டிப்பா அவர்தான் போட்டிருக்கணும். என்ன ரோகு, ம்? நான் தெரியறேனா? ஏங்க ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு சொல்லு. இந்த ஜல்லட வழியா பாக்குறப்போ உங்க முகம் சூப்பரா இருக்குங்க. ரியலி? அப்படின்னா பர்மனண்டா இப்படி ஒரு சலடைய கடக்கணக்கில் வாங்கி கொடுத்துறேன். அப்பப்ப அதை வச்சு என்ன பாரு. ஓகே? என்ன? ரேவதி கையில நிச்சய மோதிரம் போடாம மிஸ் பண்ண மாதிரி இதையும் மிஸ் பண்ணிராத. இந்த முறை நான் எதுவும் மிஸ் பண்ண போறதில்ல. ஒரு 5 மினிட்ஸ் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? ஷூல ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு சூர்யா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. ஷோ, மோதிரம் விஷயத்திலே அத்தை நம்ம மேல பயங்கர அப்செட்டா இருக்காங்க. வெறும் 5 மினிட்ஸ் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் போய் நீ அதெல்லாம் பண்ணிக்கோ. சரி. காலில் என்னமோ கடிக்கிற மாதிரியே இருக்கு. என்னவா இருக்கும்? ஷூவை கட்டி பார்த்துடலாமா? வேணாம் வேணாம். நம்ம ஷூவை கட்டி பார்க்கறதுக்குள்ள இந்த கார்த்தி ஏதாவது பிளான் பண்ணிடுவான். அதனால உஷாரா இருக்கணும். என் பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை தான் பார்க்கணும். ரேவதியோட கண்ணுக்கு சகல தான் தெரியணும். எப்படியாவது கார்த்தியை பாத்துறடி. வா ரே வா.